Hi viewers, welcome to our channel. In this video, we see the 6th Standard Science Term 1 Unit 6 Health and Hygiene Book Back Answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, choose the correct answer. First question, our body needs dash for muscle building. Answer is C option, protein. அதாவது நம்ம உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு எந்த சத்து வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து வந்து தேவைப்படுகிறது. Then second question, scurvy is caused due to the deficiency of dash. Answer is C option, vitamin C. அதாவது ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் வந்து எந்த வைட்டமின் குறைபாட்டினால் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி குறைபாட்டினால் ஸ்கர்விங்கிற நோய் வந்து உண்டாகிறது. Third question, calcium is an example for. Answer is D option, minerals. அதாவது கால்சியம் வந்து எந்த வகையான ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படிங்கிற தாதுப்புகளுக்கான எடுத்துக்காட்டு. தென் ஃபோர்த் கொஸ்டின், பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் டேஷ் மைக்ரோ ஆர்கானிசம். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். பிகாஸ் ப்ரோகேரியாட் மீன்ஸ் நியூக்ளியஸ் இஸ் நாட் வெல் டெவலப்டு. ஸோ பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ் the cell is divided into two types, prokaryote and eukaryote. Eukaryote means well developed nucleus are present, prokaryote means nucleus is not well developed. அதாவது பாக்டீரியா வந்து ஒரு சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், we should include fruits and vegetables in our diet because dash. Answer is C option, they are rich in minerals and vitamins. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிளையும் அதிகமாக சேர்த்திக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸு மினரல்ஸு அதிக அளவு இருக்குது. செகண்ட் ராங் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர் ஆர் 3 main nutrients present in food. This statement is false because there are not a 3, there are 6 main nutrients present in food. What are the 6 main nutrients present in food? There are carbohydrate, protein, fats, vitamins, minerals and water. அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தவறு, ஏன்னா 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் வந்து உள்ளது. தென் செகண்ட் கொஸ்டின், fats are stored as energy by our body. This statement is true because excess fat is stored in the body cells until it is needed for energy. அதாவது நம் உடலில் கொழுப்பு வந்து ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக. ஏன்னா இது வந்து நமக்கு எனர்ஜியாக தேவைப்படுற வரைக்கும் நம்ம பாடியில் என்னவாக ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. தென் தேர்ட் கொஸ்டின், ஆல் பாக்டீரியா ஹேவ் ஃப்ளஜெல்லா. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் நாட் ஆல் பாக்டீரியா, சம் பாக்டீரியா ஹேவ் ஃப்ளஜெல்லா. அதாவது அனைத்து பாக்டீரியாக்களுக்கு ஃப்ளஜெல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறு, ஏன்னா சில பாக்டீரியாக்களுக்கு தான் என்ன இருக்குன்னா ஃப்ளஜெல்லா இருக்குது, சில பாக்டீரியாக்களுக்கு ஃப்ளஜெல்லா இல்லை. ஃபோர்த் கொஸ்டின், அயான் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பிகாஸ் யூ நோ தட் ஹீமோக்ளோபின் மீன்ஸ் ஹீம் மீன்ஸ் அயான், குளோபின் மீன்ஸ் proteins. So hemoglobin is nothing but combination of iron plus protein. So this statement is true. அதாவது ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து வந்து உதவுகிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக. ஃபிஃப்த் கொஸ்டின், வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிப்ளை அவுட் சைட் ஹோஸ்ட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிப்ளை நாட் அவுட் சைட், இன்சைட் ஹோஸ்ட். வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிப்ளை இன்சைட் ஹோஸ்ட். அதாவது வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் அப்படிங்கிற ஓம்புயிரினுடைய வெளிப்பக்கம், அதாவது அவுட் சைட் ஆஃப் ஹோஸ்ட்டில் வந்து க்ரோத் அண்ட் மல்டிப்ளை ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், ஏன்னா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டினுடைய இன்சைட் ஆஃப் பாடிஸில் மட்டும்தான் க்ரோத் ஆக முடியும், அதே டைமில் மல்டிப்ளை பண்ண முடியும். தேர்ட் ரோம் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், malnutrition leads to dash. Answer is deficiency disease. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு வந்து எந்த நோய்களுக்கு வந்து வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைபாட்டு நோய்களுக்கு வந்து வழிவகுக்கிறது. செகண்ட் கொஸ்டின், அயோடின் deficiency leads to dash in adults. Answer is goiter. அதாவது அயோடின் சத்து குறைபாடு வந்து பெரியவர்களில் வந்து எந்த நோயை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா goiter அப்படிங்கிற முன்கழுத்து கழலை நோயை வந்து ஏற்படுத்துகிறது. தென் தேர்ட் கொஸ்டின், விட்டமின் டி deficiency causes dash. Answer is rickets. அதாவது வைட்டமின் டி குறைபாடு வந்து
எந்த நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோயை வந்து ஏற்படுத்துகிறது. 4th question, typhoid is transmitted due to contamination of gas and water. Answer is food and water. அதாவது டைஃபாய்டு நோய் வந்து உணவு மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறது. அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட்னால வந்து இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. தென் 5th question, இன்ஃப்ளூயன்சா இஸ் எ டேஷ் டிசீஸ். ஆன்சர் இஸ் வைரல் டிசீஸ். அதாவது இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற இந்த குளிர்காய்ச்சல் வந்து எந்த நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்னால் வரக்கூடிய நோய். 4th room letter, complete the analogy. First question, rice. Rice contains carbohydrate nutrients. Then pulses dash. Answer is proteins. Because mostly the proteins are they found in pulses. அதாவது அரிசியில் வந்து எந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே டைமில் பருப்பு வகைகளில் வந்து எந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்துக்கள் வந்து இருக்குது. தென் செகண்ட் கொஸ்டின், விட்டமின் டி. If the deficiency of vitamin D leads to the disease called rickets, then vitamin C dash. Answer is scurvy. Because if the deficiency of vitamin C, it leads to the disease called scurvy. அதாவது விட்டமின் டி பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸு. இதே விட்டமின் சி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. தென் தேர்ட் கொஸ்டின், அயோடின் காய்டர். பிகாஸ் if the deficiency of iodine content in our diet, it leads to the disease called goiter. Then iron dash. Answer is anemia. Because if the deficiency of iron content, it leads to the disease called anemia. Then 4th question, cholera bacteria. Because cholera is caused by Vibrio cholerae bacteria. So cholera is a bacterial disease. The next one, smallpox dash. Answer is virus. Because smallpox is caused by variola virus. So smallpox is a viral disease. 5th room letter, match the following. First question, vitamin A. Answer is night blindness. Because if the deficiency of vitamin A, it leads to the disease called night blindness. அதாவது விட்டமின் ஏ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலைக்கண் நோய் அப்படிங்குவாங்க. தென் விட்டமின் பி. ஆன்சர் இஸ் பெரிபெரி. Because if the deficiency of vitamin B1, especially B1, it leads to the disease called beriberi. அதாவது விட்டமின் பி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரி. தென் தேர்ட் கொஸ்டின், விட்டமின் சி. ஆன்சர் இஸ் ஸ்கர்வி. If the deficiency of vitamin C, it leads to a disease called scurvy. அதாவது விட்டமின் சி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. தென் ஃபோர்த் ஒன், விட்டமின் டி. ஆன்சர் இஸ் ரிக்கெட்ஸ். Because if the deficiency of vitamin D, it leads to the disease called rickets. Then fifth one, vitamin E. Answer is sterility. Because if the deficiency of vitamin E, it leads to the disease called sterility. அதாவது விட்டமின் இ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிற மலட்டுத்தன்மை. 6th room letter, complete the diagram. In this diagram, they given the nutrients. We know that nutrients are classified into 6 types. First one carbohydrate, then second one protein, then third box miss ஆயிருக்கு, அது என்ன வரணும் அப்படின்னா fat வரணும். Then fourth one vitamin, fifth box also missing, இதில் என்ன வரணும் அப்படின்னா minerals வரணும், minerals. Then last one water. 7th room letter, answer very briefly. First question, write 2 examples for each of the following. A question, food items rich in fat. அதாவது கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர், கீ, மில்க், சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக், டால்க், எக்ஸட்ரா. ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் என்ன அதிகமாக இருக்குன்னா ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. தென் பி கொஸ்டின், விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஆன்சர் நைட் பிளைண்ட்னஸ், பெரிபெரி, ஸ்கர்வி, ரிக்கெட்ஸ், எக்ஸட்ரா. செகண்ட் கொஸ்டின், differentiate between carbohydrate and protein. First one, carbohydrate. Carbohydrates are energy giving components of the food. Then the sources of carbohydrates are fruits, honey, rice, maize, nuts, etc. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, அதாவது ஆற்றலை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆகும். இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நமக்கு உடனே என்ன இறக்குறாங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் இறக்குவாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னா குளுக்கோஸ் இறக்குறாங்க. எதுக்காகனா குளுக்கோஸ் தான் வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து டைரெக்டாக சீக்கிரம் கலந்து
நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கு அப்படின்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கு. ஸோ அதனால தான் வந்து கார்போஹைட்ரேட் வெரி எசென்சியல் ஃபார் எனர்ஜி கிவிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன். Proteins are body building foods because proteins are necessary for our growth as well as for regulating various body functions such as digestion. அதாவது புரதங்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உணவுப் பொருளாகும். உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடற்செயல்களுக்கும் புரதங்கள் வந்து மிகவும் அவசியமாகும். Then the sources of proteins are pulses, eggs, fish, milk, chicken, soya bean, nut, grams, etc. Third question, define balanced diet. Answer: a diet should contain adequate amount of all the necessary nutrients required for healthy growth and activity. அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது சரிவிகித உணவு. நமது உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் போதுமான அளவு கொண்ட ஒரு உணவத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிற சரிவிகித உணவு. Fourth question, why should fruits and vegetables not be washed after cutting? Answer: it is not good to wash fruits and vegetables after cutting because the vitamins and minerals along with water wash away. So there is no uses of eating food items without the nutrients because by washing they might lose their vitamins and also minerals. அதாவது கட் பண்ண ஃப்ரூட்ஸையும் கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா கரைஞ்சு நீரோட வெளியில் போயிடுது. ஸோ அது வந்து சாப்பிட்றது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கட் பண்ண ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கழுவக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீரில் வந்து கழுவிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், மென்ஷன் எனி 2 வைரல் டிசீசஸ். ஆன்சர்: காமன் கோல்ட், இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ், எக்ஸட்ரா. இதில் ஏதாவது 2 வைரல் டிசீஸை நீங்கள் எழுதிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ மைக்ரோ ஆர்கானிசம்? ஆன்சர்: மைக்ரோ ஆர்கானிசம் வில் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பிகாஸ் வி கேனாட் சீன் த்ரூ அவர் naked eye பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ். அதாவது நுண்ணுயிர்களினுடைய முக்கிய பண்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மைக்ரோஸ்கோப் அதாவது நுண்ணோக்கினுடைய உதவியால் மட்டுமே பார்க்க முடியும். ஏன்னா நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது மிகச்சிறிய நுண்ணுயிரி. 8th Roman letter, answer in details. First question, tabulate the vitamins and their corresponding deficiency diseases. அதாவது விட்டமின்ஸையும் அதனுடைய குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்களையும் அட்டவணைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தோம்னா விட்டமின்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் சால்பிள் விட்டமின்ஸ் அப்படிங்கிறது. விட்டமின் ஏ, டி, இ, கே, தீஸ் ஆர் கால்ட் ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸ். அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் அப்படிங்குவாங்க. இதே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்பிள் விட்டமின், அதாவது நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் அப்படிங்குவாங்க. தென் ஃபஸ்ட்டு ஒன் விட்டமின் ஏ. இப்போ விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலைக்கண் நோய் அப்படிங்குவாங்க. அதாவது இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் விஷன், குறைவான கண் பார்வை. தென் டிஃபிகல்ட்டி ஆஃப் சைட் இன் டிம் லைட், அதாவது மங்கலான வெளிச்சத்தில் வந்து பார்ப்பதற்கு சிரமப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் நைட் பிளைண்ட்னஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விட்டமின் பி. இஃப் த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் பி இட் லீட்ஸ் டு த டிசீஸ் கால் பெரிபெரி. அதாவது விட்டமின் பி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் எதுனா பெரிபெரி. ஸோ இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெர்வ் வீக்னஸ், ஃபேட்டிக், அதாவது நரம்பு வந்து பலவீனம் அடைகிறது, உடல் சோர்வு. தென் தேர்ட் ஒன் விட்டமின் சி. இந்த டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. இதில் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈறுகளில் இரத்த கசிவு. த நெக்ஸ்ட் விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. இஃப் த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி இட் லீட்ஸ் டு த டிசீஸ் கால்ட் ரிக்கட்ஸ். தென் சிம்டம்ஸ் ஆஃப் ரிக்கட்ஸ் ஆர் வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ், அதாவது பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். தென் நெக்ஸ்ட் வி see the vitamin E. If the deficiency of vitamin E it leads to the diseases like nerve weakness, அதாவது நரம்பு பலவீனம். தென் ஸ்டெரிலிட்டி. ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் unable to reproduce, அதாவது மலட்டுத்தன்மை அப்படிங்குவாங்க. தென் we see the last one vitamin K. If the deficiency of vitamin K it leads to the disease called weakness of the bones, teeth, etc. அதாவது விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான எலும்புகள், பற்கள் போன்றவை. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.